அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மீனாட்சி பேன் சர்வீஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏப்ரல் 1க்கு அப்புறம் வந்த புது ரூல்ஸ் படி எப்படி பேன் கார்டு அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தின ஒரு வீடியோ தான் அது. சமீப காலமா கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாவே நமக்கு வந்து எந்த பேன் கார்டுமே ஜென்ரேட் ஆகாம நிறைய ப்ராப்ளம் இஷ்யூ ஆகி போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ சர்வரும் சூப்பராக இருக்கு. 3 நாளில் பேன் கார்டு வழக்கம் போல் ரெகுலராக வந்துடுது. இப்போ புதுசாக வந்திருக்கிற ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆதாரில் இருக்கிற மாதிரி அடிஷ்னலாக இன்னொரு ஒரு ப்ரூஃப் வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஆதாரில் பேர் நேம் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது, சாரி பேரும் டேட் ஆஃப் பர்த்தும் இருக்கிற மாதிரி இன்னொரு ஒரு ப்ரூஃப், ஏதாவது ஓட்டர் ஐடியோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ இல்லை மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டோ பர்த் சர்டிஃபிகேட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் அடிஷ்னலாக நம்ம வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது, ஆனால் ஓட்டர் ஐடியில் இல்லை வேறு அதர் டாக்குமெண்ட்ஸில் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுபடி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் இந்த மாதிரி மாற்றங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்த மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேம் அண்ட் த கார்டு. முந்தி வந்து இப்போ நேம் அண்ட் த கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த ஆப்ஷன் வந்து இப்போ எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து நேமஸ் பர் ஆதார். ஆதாரில் எப்படி பேர் நம்ம நேமஸ் பர் ஆதாருங்கிறதுல எப்படி நம்ம நேம் அடிக்கிறோமோ அதுதான் நீங்கள் பிரிண்ட் அண்ட் கார்ட்லேயும் வரும். சரிங்களா? அது ஒன்று. அடுத்தது வந்து கம்பல்சரி அம்மா பேர் கொடுக்கணும். இந்த 3 சேஞ்சஸும் இப்போ இதில் வந்திருக்குது. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள். வேறு டவுட் இருந்துச்சுனாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பேன் கார்டு ஐடி இல்லை அப்படின்னாலும் கூப்பிடுங்க. பேன் கார்டு ஐடி நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு. ஓகே ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஐடி வாங்கி லாகின் பண்ணதுக்கு பின்னாடி இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும், டேஷ்போர்டு வரும். இந்த டேஷ்போர்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ பேன் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அது நியூ பேன் இப்போ 49A இருக்குது. ஆக்சுவலாக அது 93ன்னு மாற்றிட்டாங்க. இன்னும் அப்டேட் ஆகலை, அப்டேட் ஆயிரும். அதில் போயிட்டு பேன் அப்ளிகேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் பேன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதில் வந்து ஃபிசிக்கல் மோட் டிஜிட்டல் மோட்னு 2 மோட் இருக்கும். ஃபிசிக்கல் மோடு அப்படிங்கிறது ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி சிக்னேச்சர் எல்லாம் வாங்கி அனுப்புறது. இன்னொன்று வந்து டிஜிட்டல் மோடு அப்படின்னா நம்ம வந்து ஓடிபி பேஸில் பண்ணுறது. இது உங்களுக்கு அடுத்து வந்து நான் சொல்லித்தரேன் எப்படி பண்ணுறதுன்னு. அடுத்து ஒரு வீடியோவில் போட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ஃபிசிக்கல் மோடை நம்ம கிளிக் பண்ணிக்கிடுவோம். அடுத்து வந்து செலக்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன். இதில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் கார்டு, மகளிர் குழு கார்டு, அந்த மாதிரி எல்லா கார்டுமே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட போகிறது இண்டிவிஜுவல். ஸோ ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்ஆர்ஐ கேட்டகரியான்னு கேட்டிருக்காங்க, அதில் நோ கொடுத்துக்கோங்க. போத் பிசிக்கல் பேன் கார்டு அண்ட் இ பேன் நமக்கு வேணும், ஒரிஜினல் கார்டும் வேணும், இ பேனும் நமக்கு வேணும். ஸோ அதனால் போத் பிசிக்கல் பேன் கார்டு கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த இது வரும். ஆக்சுவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஃபஸ்ட்டில் வர நேம் ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்டில் வர லாஸ்ட் நேம் நான் போட சொல்லுவேன். இது ஏன் அப்படின்னா அப்படி போட்டால் நமக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு பயோமெட்ரிக் எரர் வராது. ஆனால் என்எஸ்டிஎல்ல வந்து கம்பல்சரி வந்து கஸ்டமரோட பேர் தான் லாஸ்ட் நேமில் கொடுக்க சொல்லுவாங்க. அது சில நேரங்களில் பயோமெட்ரிக் எரர் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஃபஸ்ட் நேம்லேயே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பையன் பேர் வந்து கருப்பசாமி ஏ, அவங்க அப்பா பேர் ஆறுமுகம். ஸோ நான் லாஸ்ட் நேமில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நேம் அண்ட் த கார்டு அப்படிங்கிறது இதில் இல்லை. அதுக்கு பதிலாக தான் நேமஸ் பர் ஆதார். ஆதாரில் என்ன பேர் கொடுக்குறோமோ அந்த பேர் இதில் வந்துடும். சரிங்களா? ஓகே, ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், ஓகே, எல்லாமே கிளியராக கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கொடுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்ததுனாலும் உங்களுக்கு பயோமெட்ரிக் எரர் வந்துடும். ஸோ அதனால் கரெக்டாக கொடுங்க. அடுத்து வந்து இதில் வந்து ரெசிடென்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. ஆஃபீஸு ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ் அட்ரஸ் அப்படிங்கிறது அது வந்து நம்ம மைனர் கார்டுகளுக்கு வர்றது. நமக்கு வந்து இப்போ வந்து ரெசிடென்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெசிடென்ஸ், அடுத்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ஓகே, இப்போ ஆதார் நம்பர்
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் இங்கே டைப் பண்ணிடுங்க. ஆதார் நம்பர் 2 தடவை டைப் பண்ணுற மாதிரி வரும். நான் இந்த வீடியோவில் இதை ஷோ பண்ண முடியாது. ஸோ அதனால் சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். 2 தடவை கேட்கும். 2 தடவை டைப் பண்ணிட்டு நேம் எஸ் பர் ஆதார். ஆதாரில் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் டைப் பண்ணணும். ஆதாரில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் டைப் பண்ணணும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு பேன் கார்ட்லேயும் வரப்போகுது. நேம் அண்ட் கார்டில் உங்களுக்கு இப்படி தான் வரும். இங்கே எப்படி நீங்கள் அடிக்கிறீங்களோ அதான் வரும். பட் ஆனால் எப்படி அடிக்கணும்னா ஆதாரில் இருக்கிற மாதிரி தான் நம்ம அடிக்கணும். இதில் நம்ம வந்து இந்த பிரிண்ட் அண்ட் கார்டில் வந்து நம்ம முந்தி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்போ கருப்பசாமி ஆறுமுகம் அப்படிங்கிறத கருப்பசாமி ஆறுமுகம் ஃபுல்லாகவும் டைப் பண்ணிக்கலாம், கருப்பசாமின்னு போட்டுக்கலாம். அது முந்தி இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. ஆதாரில் எப்படி இருக்கோ அப்படி தான் நீங்கள் அடிக்கணும். சரிங்களா? அதனால் ஆதாரில் எப்படி இருக்கோ அது மாதிரி இதை டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துக்கும். டாக்குமெண்ட் சப்மிட்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு இஷ்யூ பை இது அப்படியே இருக்கட்டும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு திரும்ப நம்ம ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கிடுவோம். டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு வந்து அதர் தென் ஆதார் இல்லாத ஏதாவது ஒரு ப்ரூஃப், இதில் காமிச்சிருக்கிற ப்ரூஃப் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டிரைவிங் லைசன்ஸு, மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி. என்கிட்ட எதுவுமே இல்லைங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி வந்து நாலேஜ் சென்டர்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மட் ஃபார் அட்ரஸ் ப்ரூஃப், அதில் ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ஃபார்மட் ஃபார் விஐபி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். இந்த ஃபார்மில் வந்து ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் வந்து யாராவது கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கி அந்த ஃபார்மை அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னா, இது ஜஸ்ட்டு உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், உங்கள் பேர், இங்கே ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு இதை அடிச்சுட்டு இந்த ஃபோட்டோ ஒட்டுறீங்களா, இது மேலேயும் ஒரு சிக்னேச்சர் க்ரீன் இங்க்கு கையெழுத்து வாங்கணும். கீழேயும் அதே மாதிரி அவங்க ஆஃபீஸ் சீல் குத்தி சைன் வாங்கணும். இது வந்து அந்த ஆஃபீஸரோட ப்ரூஃபும் நம்ம அட்டாச் பண்ணணும். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ப்ரூஃபும் நீங்கள் வாங்கி அட்டாச் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த பையனுக்கு வந்து ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓட்டர் ஐடி கொடுத்துருக்கிறாரு, அதனால் இருக்கணும். இந்த ப்ரூஃபும் இப்போ நீங்கள் வைக்கிற இந்த டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபும் ஆதார் கார்டு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபும் மேட்சாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து 100% வந்து எந்த பிரச்சனையும் வராது. சப்போஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா இந்த ப்ரூஃபில் ஓட்டர் ஐடியில் என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் இங்கே முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். நீங்கள் ஆதாரில் வந்து தப்பாக இருக்குது, எனக்கு ஓட்டர் ஐடியில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஓட்டர் ஐடியில் மாற்றி நீங்கள் வச்சாலும் கண்டிப்பாக மிஸ் மேட்ச்சில் தான் போய் முடியும். சரிங்களா? ஓகே ஓகே, இப்போ வந்து கண்ட்ரி கோட் அடிச்சுக்கோங்க. கண்ட்ரி கோட் அடிச்சுக்கோங்க. இங்கே உங்களோட மொபைல் நம்பர் அடிச்சிருங்க. இங்கே உங்களுடைய ஏரியா எஸ்டிடி கோடு என்னவோ அந்த எஸ்டிடி கோடை இங்கே டைப் பண்ணிடுங்க. லேண்ட்லைன் நம்பர் மேக்ஸிமம் யார்ட்டையும் இருக்காது, அதனால் உங்கள் மொபைல் நம்பரை முன்னாடி 0 போடுங்க, என்ட்ராயிரும். உங்களுடைய இமெயில் ஐடி, எந்த இமெயில் ஐடி, இந்த உங்கள் கடை இமெயில் ஐடி கொடுத்தாலும் சரி, இல்லை கஸ்டமரோட இமெயில் ஐடி கொடுத்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம். அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. கரெக்டாக போட்டுருங்க. ஃபோன் நம்பரும் இமெயிலையும் பக்காவாக போடுங்க. ஏன்னா இமெயில் ஐடி வந்து இமெயிலுக்கு தான் இபேன் உடனே வரும். அதே மாதிரி மொபைல் நம்பருக்கு தான் போஸ்ட்மேன் வந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் நிறைய பேர் ஃபோன் நம்பரை கூட தப்பாக போட்டு விட்றாங்க. அதனால நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்து வந்து வெதர் ஃபாதர் நேம் இஸ் சிங்கிள் பேரண்டான்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி செலக்ட் பேரண்ட் நேம் ஆன் த கார்டு. உங்களுடைய பேன் கார்டில் அப்பா பேர் வரணுமா இல்லை அம்மா பேர் வரணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஃபாதர் நேம் வரணும் அப்படின்னா ஃபாதர் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த பையன் பேரோட அப்பா பேர் வந்து ஆறுமுகம். நீங்கள் வந்து சில பேருக்கு ஆறுமுகத்துக்கு முன்னாடி இன்சியல் இருக்கும். இப்போ ஆறுமுகம் அப்படின்னு இருக்குது அப்படின்னால நீங்கள் வந்து அந்த ஏக்கு வந்து டெஃபினேஷன் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஆறுமுகம்னு வந்துச்சுன்னா நீங்கள் லாஸ்ட் நேமில் மட்டும் ஆறுமுகம் அடிங்க. ஓகேவா? இப்போ இவங்க அடுத்து வந்து அதே மாதிரி அம்மா பேரும் லாஸ்ட் நேமில் அடிச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட் நேமில் எல்லாருமே சில பேர் அடிச்சுட்டு வந்துட்டு எரர் காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது தேவையில்லை. லாஸ்ட் நேமில் தான் அடிக்கணும். ஃபஸ்ட் நேமில் அடிக்க தேவையில்லை, லாஸ்ட் நேமில் தான் அடிக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டேக் கோட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதில் ஓகே கொடுத்துட்டு இதில் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். செலக்ட் கெப்பாசிட்டின்னு இருக்கு இல்லையா, இதை போயிட்டு செல்ஃப் கொடுத்துருங்க. செல்ஃப் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஊர் எல்லாமே வந்துடும். அதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து வெரிஃபை நேமில் கருப்பசாமி ஆறுமுகம்னு ஃபுல்லாக வருதுன்னு இது பண்ண வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காக நேம் அண்ட் கார்டில் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா? அடுத்து வந்து ஃபுல்லாக வந்து சப்மிட் பண்ணிடுங்க.
ஓகே, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ வந்து இந்த ஃபார்மை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா நியூ பேனில் போயிட்டு கீழே டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போய் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்க. அதில் போயிட்டு இப்போ பார்த்தீங்களா, முதல்ல வந்து அந்த ரிசீட்டில் வந்து கருப்பசாமி ஆறுமுகம்னு ஃபுல்லாக வந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஆதாரில் இருக்கிற மாதிரிக்கே வந்துடுச்சு. இதுதான் இப்படி தான் உங்களுக்கு வரப்போகுது. அதாவது பேன் கார்டு இப்படி தான் உங்களுக்கு வரப்போகுது. சரியா? இதில் வந்து பழைய மெத்தட் இது அப்லோடு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மை தனியாகவும் ஃபோட்டோ சிக்னேச்சரை தனித்தனியாக வந்து நீங்கள் வந்து அதாவது எப்படி சொல்கிறது கிராப் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பழைய மெத்தடு. பட் அதனால் கொஞ்சம் புது மெத்தடில் போகிறீங்கன்னா இந்த கிராப் அண்ட் அப்லோடு கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி கஸ்டமர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ போய்ட்டு ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் எங்கே இருக்கோ அந்த ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்லோட் கொடுத்துருங்க. ஏன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் பண்ணுறது இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் அதில் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் ஒன்றொன்றையும் தனித்தனியாக இந்த அளவுக்கு வச்சு கிராப் பண்ணி பிடிஎஃப்பை தனியாக எடுத்து ஏற்றணும். இது எதுவும் தேவையில்லை. பிடிஎஃப் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிடிஎஃப் வந்து உள்ளே அப்லோட் ஆயிரும். இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்துட்டு இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, ஃபோட்டோ மட்டும் கிராப் பண்ணுங்க. அழகாக இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. போய்ட்டு கிராப் இமேஜ். அதே மாதிரி கையெழுத்துக்கு ரெண்டாவது பக்கம் இருக்கு இல்லையா, ரெண்டாவது பக்கத்தில் சிக்னேச்சர் இருக்கு இல்லையா, அதை கிராப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கிராப் இமேஜ். அவ்வளோதான். ஜஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ணி அப்படி இப்படி இழுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். அதே மாதிரி கையெழுத்தையும் இப்படி வச்சு இழுத்து விட்டுருங்க. அவ்வளோ முடிஞ்சிட்டு அப்லோட் பிக்சர் கொடுத்துருங்க. ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும்போது கரெக்டான பேரில் கரெக்டான இதில் தான் அப்லோட் பண்ணுறோமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பேன் கார்டு ஐடி வேணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் கொடுப்போம். கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு மேலே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. யூடிஐயில் டைரக்ட் ஐடி, நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி ஐடியெல்லாம் கிடையாது, டைரக்ட் ஐடி. இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் தேர்ட் பார்ட்டி ஐடி தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டைரக்ட் ஐடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ டைரக்ட் ஐடிக்கும் தேர்ட் பார்ட்டி ஐடிக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்க அக்னாலஜ்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 1 நாள் ஆகலாம், இல்லை 2 நாள் ஆகலாம். அதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் ஜென்ரேட் ஆகும். சில பேர் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸில் போகிறோம்னு சொல்கிறாங்க. பட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 1 or 2 டேஸில் ஆயிடுது. அப்படி ஒரு நாள் கழித்து உங்களுக்கு அவங்க அக்னாலஜ்மெண்ட் ஜென்ரேட் பண்ணும்போது பயோமெட்ரிக்கில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆதார் கார்டில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அப்போ வந்து அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் உங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எனக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வந்து சரி பண்ணி. ஸோ இந்த கம்யூனிகேஷன் கேப்லேயே உங்களுக்கு ஒரு 2 or 3 டேஸ் போயிடும். ஸோ அப்போ நாம் வந்து எதுவுமே டைரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம தொழிலுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா, இந்த தொழிலுக்கு ஒரு டைரெக்டான ஒரு இதை ஐடியா நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். ஒரு அஃபிஷியல் ஐடியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆதார் கார்டு வருது, ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த ஆதார் கார்டில் ஒரு எரர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இம்மிடியேட்டாகவே நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொண்டு சொல்லிடலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டை வேறு இல்லைன்னா வேறு டாக்குமெண்ட் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட்டில் உங்கள் கடை பேர், உங்கள் பேர், உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இந்த மாதிரி எல்லா கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் அக்னாலஜ்மெண்ட்லேயே வந்துடும். ஒரிஜினல் அக்னாலஜ்மெண்ட்டே உங்கள் பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ டைரெக்டாக ஒரிஜினல் இருக்கும்போது எதுக்காக டூப்ளிகேட் போகணும்? ஸோ டைரெக்டாக ஐடி வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விரைவில் இது மாதிரி வீடியோஸ் அடுத்தடுத்து இல்லை வரப்போகுது. கரெக்ஷன் கார்டு, அடுத்து மைனூட்டு மேஜர் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வரப்போகுது. ஸோ நம்ம வீடியோஸ் வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நான் வாட்ஸ்அப்லேயும் கூப்பிடுங்க. மோஸ்ட்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். ஸோ கூப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.